ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை ப்ரோக்ராமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை ஷியாஷ் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஜாப் சீக்கர்ஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து வேல்யூவா இல்லையா, இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம ஜாப் யூஸ் ஆகுமா இல்லையா, இதை பற்றின ப்ரீஃபான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யார் சொன்னாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு 3 பேர் 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனியில். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தென் இந்த கம்பெனியோட ரிவ்யூஸ், மற்றவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற வெப்சைட்ஸ்லேருந்து நான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹெச்ஆர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக், தென் ஜாவா ஃபுல் ஸ்டாக், தென் டேட்டா சயின்ஸ். இது 3த்தில் வந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. தென் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. தென் இன்டர்ன்ஷிப்போட டைம் டியூரேஷன் வந்து தினமும் 1 to 2 hours தான் இருக்கும். தென் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிக்கு போய் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாங்க. 2 hours 1 to 2 hours இருந்தாங்க. அவங்களோட பேட்சில் வந்து மொத்தம் 35 பேர் இருந்தாங்க. அதில் அரௌண்ட் 10 பீப்புள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் 10 daysலேயே லீவ் ஆகிட்டாங்க. தென் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 6K கட்டணும். தென் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். எப்போது ஆஃப்டர் தி இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்களா. அவங்க என்ன கேரண்டி கொடுத்துருந்தாங்களா, தென் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் கம்பெனிலோ இல்லைனா நாங்கள் ஒரு 2-3 கம்பெனியில் டைப் வச்சுருக்கிறோம். அவங்க கம்பெனிலையோ அவங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவோம். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களை வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக அவங்கள எடுத்துப்போம், அந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ தென் சர்டிஃபிகேட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இப்போ இருக்கிற அந்த ஜாப் டிசிஷன் நமக்கே நிறைய தெரியும். நம்ம எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நம்மளோட ரெஸ்யூமை நல்லா வேல்யூ கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா என் ஃப்ரெண்டும் சேர்ந்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு கோர் ஜாவாலாம் இருக்கு இல்லையா, இந்த லூப்பு, கோர் ஜாவாவில் இருக்கிற அந்த ஊப்ஸ் கான்செப்ட், இந்த லூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 weeksக்கு இதை பற்றி ஜாவாவோட பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுலேயே வந்து அசஸ்மெண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 monthsக்கு அந்த மாதிரி தான் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. இந்த அசஸ்மெண்ட்லாம் வச்சு தான் வந்து ஸ்டைஃபண்டை வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்களாம். அந்த 3rd monthல் வந்து நான் ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓனாக பண்ணணும்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்ற மாதிரி ப்ராஜெக்ட் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. லைக் அது வந்து ஃப்ரெஷராகவே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான். அது வந்து ஓனாக பண்ணணுன்றாங்க. பட் ஆனால் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாரு, சரி நீங்கள் இத்தனை இயர்ஸாக இன்டர்ன்ஷிப் கொடுத்துன்னு இருக்கீங்க இல்லையா, இதில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் நம்பராச்சும் கொடுங்க, கான்டாக்ட் நம்பராச்சும் கொடுங்க, நான் அவங்களை வந்து நீங்கள் உண்மையிலே கொடுத்துருக்கீங்களா இல்லையான்றது கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்கல. அட் தி எண்ட் ஆஃப் தி 2 monthsல வந்து அவங்க பேட்சில் இருந்த 30 பேரும் வந்து லீவ் ஆகிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்ன கிடச்சிருந்துச்சுன்னா, ஜஸ்ட் 2 சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு ப்ராஜெக்ட், அவங்க கம்பெனியோட ப்ராஜெக்டோ ஏதோ அதோட ஃபோல்டரோ ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து வேறு கம்பெனி போகிறப்போ சொல்லிக்கலான்ற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலாக 6K பே பண்ணியிருந்தான் இல்லையா, எந்த கம்பெனியும் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து மணி வந்து கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இன்டர்ன்ஷிப்போடைய நோக்கமே என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில கம்பெனிலாம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு 2 months 3 months இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் கேண்டிடேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக மாற்றிடுவாங்க, ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. டியூரிங் தி இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய எம்என்சி, நிறைய ஒரு மிட் லெவல் கம்பெனிலாம். பட் ஒரு சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்கலனாலும் நம்மக்கிட்டேருந்து காசுலாம் வாங்க மாட்டாங்க. நம்மக்கிட்டேருந்து காசு வாங்காமல் இருந்தாலே போதும், அதுவே ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி நம்ம கொடுத்துடலாம். பட் ஆனால் நம்மக்கிட்டேருந்து ஒரு கம்பெனி காசு வாங்கினோன்னா அது என்ன நோக்கம், என்ன இதுன்னு எனக்குமே சரியாக சொல்ல தெரில ஆக்சுவலாக. பட் நான் இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, எந்த கம்பெனி உங்ககிட்ட காசு கேட்டால் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அண்ட் வாங்க கைஸ், நம்ம இந்த கம்பெனியோட ரிவ்யூஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்டோர் ரிவ்யூஸ் எடுக்கலாம்.
நான் வந்து இங்கே வந்து லோ ரேட்டிங் கொடுத்து தான் எடுத்திருக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் மோஸ்ட் ரீசன்ட் ஹை ரேட்டிங் எது வேணால் கொடுக்கலாம். லோ ரேட் ஃபஸ்ட்டு வந்து நான் லோ ரேட்டிங் வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்ட் இது வந்து ரேண்டமாக யார் வேணால் போடலாம். இது வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இவர் வந்து ஜூனியர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பண்ணியிருக்காரு போல். ப்ரோஸ் வந்து இங்கே வந்து ஒரு பாசிட்டிவும் இல்லையா, கான்ஸ் தான் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கா. ஃபுல் ஆஃப் கான்ஸ், நோ ப்ராப்பர் வே ஆஃப் இன்டர்ன்ஷிப். தென் இவர் வந்து பைத்தான் டெவலப்பர் இன்டர்ன். டீச்சிங் வில் பி தி பாசிட்டிவ். அவர் வந்து அசஸ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அதை வந்து நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம் யூடியூப் மூலியமாக ஏதோ. அங்கே தான் நம்ம போயிட்டு 6K கொடுத்து, அதுக்கு நீங்கள் பெட்டர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேயே போய் படித்து ஜாவா ஃபுல் ஸ்டாக்கோ ஒரு 2 months 3 months ப்ராப்பராக படித்து அப்படி கூட நம்ம கற்றுக்கலாம். அங்கே நம்ம நிறையா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது கைஸ். ஜஸ்ட் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வேணும் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பண்ணலாம். தென் டோன்ட் ஜாயின் ஹேர் ஃபார் எனி பர்பஸ். இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஆக்சுவலாக நான் ஏன் இங்கே வந்து லோ இது எடுத்துக்கிறேன்னா, தென் வாங்க இப்போ நம்ம கூகுள் ரிவ்யூ போய் பார்ப்போம். கூகுளையும் நான் அப்படி தான் கொடுத்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து மோஸ்ட் ரிலவெண்ட்டும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து லோயஸ்ட் கொடுத்து எடுக்கிறேன். ஃபேக்காக மீன்ஸ் ஒரு 10-20 ஐடி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அவங்களே இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து லோயஸ்ட் குத்தி எடுக்கிறனால என்ன ஆகும்னா, அங்கே போயிட்டு வந்தவங்க நம்ம கொஞ்சம் ஈஸியாக அந்த உண்மையான ரிவ்யூ நம்ம வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் லோயஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பண்ணுறேன். தென் இவங்க வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ட்ரெயினர் நேமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஹெச்ஆர் பார்கவி பீங் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரு பாசிட்டிவாக தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் சம்திங் சொல்லியிருக்காங்க. நான் என்னோட வீடியோவில் லிங்க் தரேன், அங்கேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. தே won't teach you anything. It's even costly. I took online classes, but no one asked that to clarify my doubts. You won't get any project or you won't get completion certificate. ஆக்சுவலி இவர் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கெட் பண்ண மாட்டாங்கன்றாங்க. பட் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. இவர் ஏன் நம்ம சொல்லியிருக்காருன்னு தெரில. தென் இவர் வந்து சீரியஸ்லி இஸ் நாட் வர்த்தி ஃபார் ஒன்ஸ் ஆல் ஆல்சோ. தென் இவரும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இட்ஸ் எ குட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர் ஜாவா தான் பேசிக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலாம் கிடையாது. தென் அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் கூட அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்றது தெரியல. ஜஸ்ட் அந்த சர்டிஃபிகேட், இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்காக நம்ம 2 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு. அது மட்டும்தான் வேல்யூவாக இருக்கும். அதுவுமே வந்து இந்த கம்பெனி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் 4 கம்பெனி தெரிய வரப்போ அதுவுமே வேல்யூவாக இருக்குமான்னு தெரியல. இது முழுக்க முழுக்க என்னோட ஃப்ரெண்டோட ரிவ்யூ, தென் கூகுளோட ரிவ்யூ தான் கைஸ். Don't join internship here. It's waste of money and time. They give false assurance of stipend and job placement. They won't give it. They only teach the basic things. Brilliant and cool school college. Not worth for fee. இவங்க வந்து 5K வாங்கியிருக்காங்க. அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ 6K தான் வாங்கின்னு இருக்காங்க. பரவாயில்ல, 2 இயர்ஸில் 1K தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேக் கம்பெனி, ஃப்ராட் இன்டர்ன்ஷிப் அண்ட் நோ ஸ்டைஃபண்ட் ப்ராசஸிங். ஸ்டைஃபண்ட் டெஃபினட்டாக அவங்க தரவே மாட்டாங்க கைஸ். அவங்க யார் தந்திருக்காங்க அந்த எந்த ஒரு டீட்டெயில்ஸும் என் ஃப்ரெண்டுக்கும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஸ்டைஃபண்ட் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்துடாதீங்க. இட்ஸ் ஆல் ஃபேக் பீப்புள், ஃபேக் கமிட்மெண்ட். டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் கம்பெனி. ஸ்டைஃபண்ட் தரலாம், பட் இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. தென் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டோன்ட் பே. நிறைய பேர் 5K 6K அந்த மாதிரி தான் பே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீவியஸான ரிவ்யூஸ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஜஸ்ட் மோஸ்ட் ரிலவெண்ட்லேருந்து கொடுப்போம். இவங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் என்ன ரீசன் தான் தெரியல. அண்ட் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ மூலயமா என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஷார்ட் இன்ஃபோசிஸில் சேருங்க, சேராமல் போங்க. தட்ஸ் அப் டு யுவர் விஷ் கைஸ். பட் ஒரு கம்பெனி உங்ககிட்டேருந்து சம் ஆஃப் தி அமௌண்ட் வாங்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த மாதிரி வாங்குறாங்கன்னா அது வந்து முக்கியமாக இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் தரோம் இந்த மாதிரினா அது மேக்ஸிமம்
அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வேணும், ஏதோ ஒண்ணு இப்போ எதுவுமே இல்ல, நான் ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பட் என்கிட்ட எதுவுமே இல்ல. அந்த மாரி இருக்குன்னா கூட நெறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரீயாவே இன்டர்ன்ஷிப் குடுக்குறாங்க. ஃப்ரீயா மீன்ஸ் ஸ்டைஃபண்டும் இல்ல. பட் தி சேம் வே உங்ககிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி கம்பெனிஸ் இருக்குது. தென் நம்மகிட்ட ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்குது. பேசிக் கோர் ஜாவா நாலேட்ஜ் இருந்துச்சுனாலும், அது மூலியமாவும் நம்ம நெறைய இன்டர்ன்ஷிப் கெட் பண்ணிக்கலாம். LinkedIn மூலியமாவோ இல்ல நௌக்கரி, இண்டீட் மூலியமாவோ நெறைய ட்ரை பண்ணா கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் இதான் சொல்லிக்க விரும்புகிறேன். தென் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சியாஸ் இன்ஃபோ சொல்யூஷன் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். அண்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க்டின் ஐடியும் இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வேணும்னா பர்சனலாக ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும்னா அங்கேயும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். யா தேங்க்யூ வெரி மச். பை பை.